ஹாய் ஹலோ விவர்ஸ், நான் உங்க பிகே வந்தாச்சு. ஸோ நம்ம இன்னைக்கு இந்த வீடியோல எந்த விஷயத்தை பத்தி பேச போறோம், யாரை பத்தி பேச போறோம் அப்படின்னு சொல்லி கேட்டோம்னா, எல்லாருமே எதிர்பார்த்த மாதிரியே காங்கிரஸ் தாவேகாவோட கூட்டணி அப்படின்றதுக்கு வந்ததோட மட்டும் இல்லாம அடுத்து வரக்கூடிய உள்ளாட்சி தேர்தல், மக்களவை தேர்தலையும் தாவேகா இருக்கு இல்லையா, தாவேகாவோட தான் கூட்டணி அப்படின்றத அதிகாரப்பூர்வமா அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஒரு சில மாசத்துக்கு முன்னாடி தான் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா திமுக இருக்கு இல்லையா, திமுகவினுடைய ஆதரவோட கிறிஸ்டோபர் அப்படின்னு சொல்லக்கூடிய காங்கிரஸை சேர்ந்த ஒருத்தர் எம்பியாவும் ஆயிருந்தாரு. அது மட்டும் இல்லாம 2026 திமுகவோட தான் கூட்டணி அப்படின்றத அனௌன்ஸ் பண்ணி கிட்டத்தட்ட 5 இடங்கள்ல காங்கிரஸ் ஜெயிச்சிருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். ஸோ அப்படிப்பட்ட சுச்சுவேஷன்ல வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா திமுகவை விட்டுட்டு தாவேகாவோட கை கோர்த்திருக்கு காங்கிரஸ். சோ ஒரு சிலர் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா இதை துரோகம், முதுகுல குத்துறது, பேக் ஸ்டாப் அப்படின்ற மாதிரி வர்ணிச்சாலும் காங்கிரஸ்க்கு இதை விட்டா வேற பொன்னான வாய்ப்பு அப்படின்றது கிடைக்காது. இது வந்துட்டு ஒரு புத்திசாலித்தனமான முடிவு தான் அப்படின்னு சொல்லிட்டு பாராட்டிக்கிட்டும் இருக்காங்க. இதை விட உச்சகட்டமா பார்த்தோம் அப்படின்னா யார் என்ன சொன்னா என்ன, விஜயோட கூட்டணி அப்படின்றது போனதுக்கு அப்புறமா காங்கிரஸ் தொண்டர்களே உற்சாகத்துல கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். சோ காங்கிரஸ் இந்த திடீர் மனமாற்றத்துக்கான பின்னணி அப்படின்றது என்ன, அதை தாண்டி தாவேகாவோட காங்கிரஸ் கூட்டணிக்கு போயிருக்கிறது காங்கிரஸ்க்கு என்னென்ன மாதிரியான பலன்களை தரப்போகுது அப்படின்ற மாதிரி பல விஷயங்களை தான் நம்ம பேச போறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்க புதுசா வந்திருந்தீங்க அப்படின்னா இதே மாதிரி அப்பப்ப அப்டேட்டா போயிட்டு இருக்க விஷயங்கள், அது கரண்ட் அஃபேர்ஸா இருந்தாலும் சரி, பாலிடிக்ஸா இருந்தாலும் சரி, ஸ்போர்ட்ஸா இருந்தாலும் சரி, அப்பப்ப அப்டேட்டா போயிட்டு இருக்க விஷயங்களை நீங்க தொடர்ந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா மறக்காம சேனலை ஃபாலோ பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. சோ கிட்டத்தட்ட வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா 20 வருஷமா திமுகவோட கூட்டணி அப்படின்றதுல இருந்துச்சு காங்கிரஸ். மத்தியிலையும் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா திமுக, திரிணாமுல் காங்கிரஸ், காங்கிரஸ், அதை தாண்டி வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா ஆம் ஆத்மி, இவங்க எல்லாம் ஒன்னா சேர்ந்து இந்தியா கூட்டணி அப்படின்ற ஒரு கூட்டணியையும் உருவாக்கி இருந்தாங்க. ஆனா தமிழ்நாடு எலெக்ஷனை பொறுத்த வரைக்குமே ஆட்சியிலையும் அதிகாரத்திலையும் பங்கு அப்படின்ற கோரிக்கைகளை காங்கிரஸ் முன் வச்சிருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். திமுகவை பொறுத்த வரைக்குமே வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா ஒரு தலைக்கணத்தோட வந்துட்டு 20-25 சீட்டு தான் கொடுக்க முடியும், இஷ்டனா இருங்க கஷ்டம்னா போய்க்கங்க அப்படின்ற மாதிரி வந்துட்டு சொல்லப்பட்டிருந்துச்சு. இது வந்துட்டு ராகுல் காந்திய ரொம்பவே கோவப்படுத்தி இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். இதை வந்துட்டு ஒரு கரெக்டான சான்ஸா பயன்படுத்தி பார்த்தோம் அப்படின்னா பிரவீன் சக்கரவர்த்தி, மாணிக்கம் தாகூர் இருக்காங்க இல்லையா, இவங்கெல்லாம் வந்துட்டு நம்ம தாவேகாவோட போயிடலாம், விஜய்க்கு வந்துட்டு எக்கச்சக்கமான ரெஸ்பான்சஸ் அப்படின்றது வந்துட்டு இருக்கு, விஜயும் ராகுல் காந்தியும் வந்துட்டு ஒரு சேர பிரச்சாரம் அப்படின்றத பண்ணாங்கன்னா டெஃபினட்டா வந்துட்டு 160-170 தொகுதிகள் வரைக்கும் நம்மளால ஜெயிச்சிட முடியும், அதனால தாவேகா பக்கமா போலாம் அப்படின்ற கருத்தை முன் வச்சிருந்தாங்க. தொடர்ந்து தாவேகாவோட கூட்டணி அமைக்கிறதுக்கான எல்லா முயற்சிகளையும் பிரவீன் சக்கரவர்த்தி, மாணிக்கம் தாகூர் தொடர்ந்து பண்ணாங்க அப்படின்னு சொல்லலாம். ஆனா செல்வ பெருந்தகை வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா தொடர்ந்து முட்டுக்கட்டை போட்டுக்கிட்டே இருந்தாரு. ஒரு கட்டத்துல ராகுல் காந்தியே வந்துட்டு தாவேகா பக்கம் போனா என்ன, ஒரு 60 சீட் தருவாங்களான்னு கேளுங்க அப்படின்ற மாதிரி பேச்சுவார்த்தையை முன்னெடுக்கும் போது ப. சிதம்பரம் சீன்குள்ள வந்து டைரக்டா சோனியா காந்தி கிட்ட எடுத்துட்டு போய் திமுகவோட ஒரு வலுக்கட்டாயமான கூட்டணி அப்படின்றத ஏற்படுத்தினாரு. ஆனா தேர்தல் முடிவுகளுக்கு அப்புறமா வந்துட்டு பார்த்தோம்னா காங்கிரஸ் தலைமையே அதிர்ச்சி ஆகக்கூடிய அளவுக்கு தான் முடிவு வந்துருந்துச்சு. நாங்க தான் முதலமைச்சர் ஆவோம் மறுபடியும் சொல்லிக்கிட்டு இருந்த திமுக செம்மையா அடி வாங்கிருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். அட் த சேம் டைம்ல ஒரு தொகுதி கூட ஜெயிக்காது அப்படின்னு சொன்ன தாவேகா தனிப்பெரும் கட்சியா உருவெடுத்து 108 சீட்டுகள்ல ஜெயிச்சிருந்துச்சு. சோ அப்பயே வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா காங்கிரஸ் தலைமை வட்டாரங்கள் எல்லாமே வந்துட்டு இதுக்குதான் நாங்க படிச்சு சொன்னோம், அவர் வந்துட்டு தனியா நின்னே ஜெயிச்சிருக்காரு அப்படின்னா நம்ம கூட போயிருந்தோம்னா ஒரு 60 சீட்டு வாங்கியிருக்கலாம், ஒரு 30-35 சீட் டெஃபினட்டா ஜெயிச்சிருக்கலாம். ஏன்னா அவர் நிப்பாட்டி ஜெயிச்சிருக்கக்கூடிய வேட்பாளர்கள் எல்லாருமே புதுசு, எல்லாருமே யங்ஸ்டர்ஸ், யாருக்குமே அரசியல் பின்புலம் கிடையாது. இன்னும் சொல்ல போனோம் அப்படின்னா அரசியல் அவங்க எல்லாம் வந்துட்டு என்னன்னு கூட தெரியாதவங்களதான் உள்ள கொண்டு வந்து நின்று ஜெயிக்க வச்சிருக்காரு. ஒரு பொன்னான வாய்ப்பை வந்துட்டு நம்ம இழந்துட்டோம். நமக்கு இருக்கக்கூடிய கடைசி வாய்ப்பு என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா அவங்க கெட்ட நேரமோ இல்ல
இல்ல நம்ம நல்ல நேரமோ அவங்களுக்கு போதுமான அளவுக்கு எம்எல்ஏக்கள் இல்ல, நம்ம கிட்டையும் ஆதரவு கேட்டிருக்காங்க. ஸோ டெஃபினட்டா நம்ம இந்த டைம்ல தாவேகாக்கு ஆதரவு அப்படின்றது கொடுத்தோம்னா அடுத்து வரக்கூடிய மக்களவை தேர்தல் இருக்கு இல்லையா, ஸோ அந்த மக்களவை தேர்தலில் விஜய் அவர்களை வச்சே நம்ம தமிழ்நாடு, கேரளா, ஆந்திரா, கர்நாடகா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பக்கம் இருக்கக்கூடிய சவுத் ஸ்டேட்ஸ் எல்லாத்தையுமே நம்மளால கவர் பண்ணிக்க முடியும். நார்த்ல கூட வந்துட்டு நம்ம ஏதாவது ஒரு பண்ணிக்கலாம், நமக்கு ஓட்டு வங்கி அப்படின்றது இருக்கு. சவுத் ஸ்டேட்ஸை பொறுத்த வரைக்குமே வந்துட்டு விஜய் நமக்கு அடுத்து வரக்கூடிய மக்களவை தேர்தலில் ஒரு ட்ரம்ப் கார்டா இருப்பாரு. ஸோ இன்னமும் திமுகன்னு சொல்லி திமுகவையே தொங்கிட்டு இல்லாம தாவேகா பக்கம் போறதுதான் நமக்கு நல்லது அப்படின்னு சொல்லிட்டு தேசிய தலைமைக்கு எடுத்து சொல்லப்பட்டிருக்கு. இதனால பொதுச் செயலாளரான கிறிஸ் ஜோர்டன்கர் இருக்கார் இல்லையா, அவருமே வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா அவசரமா காங்கிரஸ் நிர்வாகிகளை கூப்பிட்டு பேசினதோட மட்டும் இல்லாம தேசிய தலைமை எந்த முடிவு எடுத்தாலும் நாங்க கட்டுப்படுறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கடிதத்தையும் அனுப்பியிருந்தாங்க. ஸோ உடனடியா வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா தேசிய தலைமை இருக்காங்க இல்லையா, அகில இந்திய காங்கிரஸ் டெல்லியில இருந்து ஒரு அறிக்கையை வெளியிடுறாங்க. ஸோ திமுகவுடனான கூட்டணி அப்படின்றத முடிச்சுக்கிட்டு தாவேகாக்கு வந்துட்டு நாங்க ஆதரவு அப்படின்றத கொடுக்குறோம்னு சொல்லிட்டு. ஸோ ஹைலைட்டே என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா 5 சீட்டு ஜெயிச்ச காங்கிரஸ் இருக்காங்க இல்லையா, விஜய் வந்துட்டு நான் சொன்ன மாதிரி இருப்பேன், ஆட்சியிலையும் அதிகாரத்திலையும் பங்கு அப்படின்னு வந்துட்டு நம்ம சொல்லியிருந்தோம் இல்லையா. ஸோ அதனால நீங்க வந்துட்டு உங்களுடைய 5 எம்எல்ஏக்களுடைய ஆதரவு அப்படின்றத தரதுனால அந்த 5 எம்எல்ஏக்கள்ல ஒருத்தருக்கு அமைச்சரவையில இடம் தரேன் அப்படின்னு சொல்லி இன்னும் காங்கிரஸ அதிர்ச்சிக்கு உள்ளாக்கி இருக்காரு. ஒரு இன்ப சந்தோஷத்துல மூழ்கி இருக்கு காங்கிரஸ். கிட்டத்தட்ட வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா 30-35 வருஷங்களுக்கு அப்புறமா ஒரு அரசியல் இருக்கு இல்லையா, காங்கிரஸ் வந்துட்டு தமிழக மாநில அரசியல்ல ஒரு முக்கியமான இடத்துக்கு நகர இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ 5 எம்எல்ஏக்களோட போகும்போதே ஒரு அமைச்சர் தராரு, 40-50 எம்எல்ஏக்களோட போயிருந்தா துணை முதலமைச்சரே வாங்கியிருக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு இப்ப வாயிலையும் வயிற்றுலையும் அடிச்சுக்கிட்டு இருக்காங்க காங்கிரஸ். சரி, ஓகே, போனது போகட்டும். அடுத்து வரக்கூடிய உள்ளாட்சி தேர்தல் இருக்கு இல்லையா, உள்ளாட்சி தேர்தலையா இருந்தாலும் சரி, மக்களவை தேர்தலையா இருந்தாலும் சரி, தாவேகாவோட நல்ல கூட்டணி அப்படின்றத வச்சு அடுத்தடுத்து கட்சியை வலுப்படுத்துறதுக்கான வழியை பாருங்க அப்படின்ற உத்தரவு வந்திருக்கான் டெல்லியில இருந்து. சோ இன்னைக்கு வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா விஜய் இருக்கார் இல்லையா, முதலமைச்சரா பங்கெடுத்துக்கக்கூடிய அந்த நிகழ்ச்சியில ராகுல் காந்தில இருந்து மல்லிகார்ஜுன கார்கே வரைக்கும் பல முன்னணி காங்கிரஸ் தலைவர்களும் கலந்துக்க இருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுது. சோ காங்கிரஸ் இந்த முடிவை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? இது பேக் ஸ்டாப்பா இல்ல காங்கிரஸ் வளர்ச்சிக்காக காங்கிரஸ் கட்டாயமா எடுத்தே ஆக வேண்டிய முடிவா அப்படின்றத கமெண்ட் பண்ணிட்டு மறக்காம சேனலை ஃபாலோ பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. நாளைக்கு இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவோட சந்திக்கலாம். டாடா, பை பை.